தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா சத்துணவு உதவியாளருக்கான வேலைவாய்ப்போட ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அதாவது சிறு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா சத்துணவு உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. ஸோ அந்த ஜாப் பார்த்தா இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதி நீங்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி அடையாமல் இருந்தாலுமே சரி, இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். ஸோ சத்துணவு அப்படின்ற போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 10ஆம் படிக்கும்போது நீங்கள் 9ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாப் வந்து நீங்கள் எலிஜிபிள். கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு எந்தவித கட்டணமும் நீங்கள் வந்து வழங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித கட்டணமும் உங்களுக்கு வந்து கிடையாது. எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல வந்து உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ சத்துணவு வேலைவாய்ப்பு அப்படின்ற போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், பெரிய வித எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, பெரிய வித குவாலிஃபிகேஷன் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிளான ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும். அதுவும் சத்துணவு உதவியாளர் அப்படின்ற போது ரொம்பவே சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும். இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ், எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், எங்கே நீங்கள் அனுப்பணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் நான் டீட்டெயிலாக வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே லிங்க் தான், அந்த லிங்க் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும், அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும், நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்குது அப்படின்றதால நீங்கள் மொபைல் வச்சிருந்தீங்கனாலே போதும், மொபைல்லே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலே போதும், நம்ம சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஒரு சேனலாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான், முடிஞ்சளவு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட கல்வி தகுதி மற்றும் ஏஜ் வரம்பு என்ன, அதாவது வயது வரம்பு என்ன அப்படின்றது பார்த்தலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை நீங்கள் தோல்வி நீங்கள் இது பண்ணியிருந்தாலே போதும், உங்களால் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழில் உங்களுக்கு சரளமாக பேச தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா நீங்கள் தமிழில் வந்து, அதாவது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஊரில் இருக்கும் தெரியுமா, சத்துணவுத்துறை இருக்கும் தெரியுமா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா சரளமாக வந்து உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி பெற்றிருந்தால் கூட எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி கேட்டகரியில் இருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் பழங்குடியினர் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 40 வயதிற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் விதவைகள் இருக்கீங்களா, விதவைகள் இல்லைனா வந்து கணவரால் கைவிடப்பட்டோர் இருக்கீங்களே அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 40 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணும்போது அந்த மாற்றுத்திறனாளிக்கான கவர்மெண்ட் சைடு கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா, அந்த சர்டிஃபிகேட்டை கூட வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் ஃபேக்காக கூட வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் உரிய அடையாள அட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குறைவான பார்வை திறன், அதாவது பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உடல் இயக்க குறைபாடு, அதாவது ஒரு கால் இல்லை ஒரு கை அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை இருக்கலாம், அதில் வந்து காலில் வந்து ஒரு கால் வந்து செயல் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்க மாதிரி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும்.
குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க இருந்தாலுமே சரி 40% முழு செயல்பாடுடன், ஓகேவா. ஸோ உணர்ச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து 40% கொஞ்சம் செயல்பாடோடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே சரி தொழுநோய் இருக்கவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு, அதாவது வந்து சில பேருக்கு பேச்சு வார்த்தைகளை வந்து சில ஒழுங்காக பேச தெரியாது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம இந்த லிங்க்கு கீழே வந்து இருக்கும், அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் திண்டுக்கல்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத கீழே எழுதிட்டு அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரின் பெயர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட குடும்ப அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது குடும்ப அட்ரஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த முகவரி வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்ப அடையாள உள்படி இருக்கு இல்லையா, அதோட வட்டாட்சியர் அலுவலகத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அதான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஊராட்சி என்ன, மாநகராட்சி என்ன, நகராட்சியின் பெயர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஊராட்சி ஒன்றிய மாநகராட்சியோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் தோல்வி தேர்ச்சி படுத்தாலுமே சரி தமிழ் வழியில் தான் நீங்கள் கல்வி கற்றுக்கணும், இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்க கூடாது. ஸோ உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பிறந்த தேதி வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதி என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. கணவரால் கைவிடப்பட்டோர் இருக்கீங்க, விதவைகள் இருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றது டிக் மார்க் வந்து இந்த மேலே வந்து ஒரு ரைட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் இருந்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸ் இருக்குல்லையா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். அது எந்த இடம் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த நாளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள், எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதோட இடம், இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் இருக்கு இல்லையா, உங்களோட டிசி இருக்கு இல்லையா, அந்த டிசி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 10th டிசி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்பணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு SSLCயோட சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் உங்களோட குடும்ப அட்டை நகல் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆதார் நகல் அட்டை வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட சாதி சான்றிதழ் நகல் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் போஸ்ட் மூலம்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 29/4/2025 சாயந்தரம் 5:45 முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.